Hi friends, welcome to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது corn cheese puffs. வாங்க Farin's Cookக்குள்ள போலாம். ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஸ்வீட் கார்ன் ஒரு இட்லி சட்டியில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். ஸோ பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க. அது கூட கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கணும். அது கூட சாட் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காண்டி தான் சாட் மசாலா போடுறோம். உரப்புக்கு மிளகுத்தூள், மிளகாத்தூள் ரெண்டையுமே சேர்த்து போட்டிருக்கேன். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா சாட் மசாலாலேயே உப்பு கொஞ்சம் இருக்கும், சீஸ்லேயும் இருக்கும். ஸோ உப்பு போட தேவையில்லை. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரியே கொஞ்சம் தண்ணி விடாமல் பிசைஞ்சுக்கோங்க. சீஸு நீங்கள் கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை அது கூடயே பிசைஞ்சும் போட்டுக்கலாம். நான் பிசைஞ்சு தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடணும். நீங்கள் ப்ரெட்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் ப்ரெட் க்ரம்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ப்ரெட்டை நீங்கள் நல்லா பிசையணும். ஒரு ப்ரெட்டு இது கூட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடாது, மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு கரெக்டாக கன்சிஸ்டன்ஸிக்கு வச்சுக்கோங்க, தண்ணி வந்துடக்கூடாது. இப்போது இந்த உருண்டை பிடிக்கலாம். அதில் கொஞ்சம் எவ்வளோ சைஸுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா? சீஸ், கார்ன், கொத்தமல்லி எல்லாமே தனித்தனியாக சூப்பராக தெரியுது பார்த்திங்களா? சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போது முட்டையோட மஞ்சள் கரு இல்லாமல் வெள்ளையை மட்டும் தனியாக எடுத்து அதில் டிப் பண்ணிக்குவோம். பால்ஸை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்துருவோம். எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த பவுட்ரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி எடுத்துருவோம் தனியாக. இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த பவுட்ரு தெரியணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சுருவோம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் ஒரு பால்ஸாக எடுத்து பொரிக்க ஆரம்பிப்போம். பொரிக்கும் போது ஒரு 3 பால்ஸ் மட்டும் போட்டு பொரிங்க. நிறையா போட்டிங்கன்னா ஒரு இடத்துல வேகும், ஒரு இடத்துல வேகாது. ஸோ 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஹையில் வச்சு பொரிக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு பொரித்து எடுத்தால் தான் உள்ளக்க இருக்கிற அந்த கார்ன்லாம் நல்லா வேகும். ஸோ சிம்லேயே வச்சு 3 போட்டு பால்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் எல்லா இடத்துலையுமே ஃப்ரை ஆகினதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எண்ணெயே ஒட்டாது இதில், ஏன்னா கார்ன் இருக்கிறனால எண்ணெய் ஒட்டாது, சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாம், ஈவினிங் டைம்லேயும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சீஸ் இருக்கிறனால அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்திங்களா சீஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்களா? இதே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சீஸ் நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் இது செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.